Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தேங்காய் மிட்டாய் எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். தேங்காவும் சர்க்கரையும் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்ட்டாவும் இருக்க தேங்காய் மிட்டாயை நம்ம எளிதா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நல்ல அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இங்கே நான் ஒரு 4 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அதை போட்டு லைட்டாக வறுத்துக்கணுங்க. அதாவது நல்ல வாசம் வரணும், கலர் மாறிடக்கூடாது. அதில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்சாலே போதும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். தீயை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. தேங்காய் மிட்டாய்க்கு நம்ம தேங்காய் பர்ஃபி போல் அரைச்சி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. துருவன தேங்காவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூடு வர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் ஈரப்பதம் குறைஞ்சாக்கல நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றி எடுத்தாச்சு. நான் இங்கே 4 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இல்லையா, இதுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 1க்கு பாதி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். நம்மளுடைய இனிப்புக்கு தகுந்தாப்புல 2 கப் சர்க்கரையும் ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுறலாம். தேங்காயில் இயல்பாகவே கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டு தேங்காய் மிட்டாய் பண்ணலாங்க. ஆனால் அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ் போட வராது. உங்களுக்கு துண்டு துண்டாக உடஞ்சி போயிடும். அதனால குறைஞ்சது 1க்கு பாதி அளவாவது சர்க்கரை எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். நான் 2 கப் சர்க்கரைக்கு ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இதுவும் ஆப்ஷனல் தாங்க. ஏன்னா தேங்காவோட வாசமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு ஒரு கம்பி பதம் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணுங்க. இப்படி 2 விரல்களுக்கு இடையில தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணுங்க. உங்களுக்கு பதம் பார்க்குற வீடியோ தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் தூக்கி ஊற்றுனீங்க அப்படின்னா அது விழுறது ஒரு கம்பி மாதிரி விழணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். தீயை நல்ல மிதமாகவே வச்சுக்கோங்க. தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தேங்காய் துருவல் அந்த சர்க்கரை பாகோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அதை உறிஞ்சு கட்டியாக ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறிட்டு இருக்கணும். இது தேங்காய் மிட்டாய் மாதிரி பண்ணுறதுனால நான் நட்ஸ் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் பர்ஃபி ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நட்ஸ் ஏதாவது வறுத்து போடணும்னா போட்டுக்கலாம். இல்லை தேங்காவை அரைச்சி கூட இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு 4லேருந்து 5 நிமிடம் எடுக்குங்க. நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விடணும். கைவிடாமல் கிளறினீங்கன்னா தேங்காய் நல்லா அந்த பாகோட நல்ல மிக்ஸ் ஆகும். ஒன்று போல் இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டு. இதுக்கு நெய்யெல்லாம் ரொம்ப தேவைப்படாதுங்க. முதல்ல வறுக்கிறதுக்கு லேசாக போட்டோம் இல்லையா, அது போக நம்ம எந்த தட்டுக்கு இதை மாற்ற போகிறோமோ, தேங்காய் மிட்டாயை மாற்ற போகிறோமோ அந்த தட்டுக்கு கொஞ்சம் நெய் தடவும். அவ்வளோதான் நெய் தேவைப்படும். மொத்தத்தில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். இப்போ கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் மிட்டாயை மாற்ற போகிற பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பிளேட் நல்ல காஞ்ச பிளேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் நல்ல நெய் விட்டு அடிப்பாகத்தில் நல்ல நெய் தடவி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட பாகு இல்லாமல் நல்ல எல்லா பாகையும் தேங்காய் உறிஞ்சி நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கரண்டியை வச்சு நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இல்லது ஒரு கிண்ணத்தோட அடிபாகத்தை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் மிட்டாய் லேஸ் சூடு, அதாவது வெதுவெதுன்னு இருக்கையிலேயே நம்ம கட் பண்ணிடணுங்க. ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா, ரொம்ப ஆறின பின்னால் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வராது. அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் மிட்டாயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் வறுத்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் இது கெட்டு போகாதுங்க. நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.